நீ அழுதா என்னால வந்து தாங்கவே வந்து முடியாது. ஸோ நான் வந்து இது கேம்க்காகலாம் வந்து பண்ணல. ஸோ கண்டிப்பா வந்து நான் உன்ன கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கு மேல என்ன? உன் மேல எனக்கு ட்ரூவான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. உங்க வீட்லருந்து வந்து என்ன அடிச்சா கூட பரவால்ல அப்படிங்கிற மாரிலாம் வந்து இப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து காலையிலேருந்தே கமருதீன், பார்வதிக்குள்ள வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத கன்டினியூவா நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ தனியா உட்காந்துட்டுருக்காங்க பார்வதி. திரும்பவும் வந்து போயிட்டு பேசும்போது வந்து அரோராவ வந்து உள்ள இழுத்துட்டு வந்து ஒரு டாபிக் வந்து பேசினாங்க. எனக்கு அரோரா மேலலாம் வந்து 0 இன்ட்ரெஸ்ட்ரி. அவ அணில் மாரி இருக்கா. 2 பேர்கிட்ட வந்து நான் அதே ஒரே ஃபீலிங்ஸ வந்து காட்ட முடியுமா? அப்படியெல்லாம் வந்து இல்ல. உனக்கு காமன் சென்ஸ் இருக்கா? ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்ல இருக்கிறத பத்தி நீ யோசிக்காத. இந்த வீட்ல இருந்து நம்ம வெளிய போம்போது பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ ஷோல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்படிங்கிற மாரி எங்க வீட்ல இருந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்லேருந்து வந்து கேட்டா, நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரி வந்து பார்வதி வந்து சொல்ல, அந்த பையன் வந்து பாசமா இருக்கான். ஸோ எனக்கும் அவன் மேல பாசம் இருக்கு. ஸோ 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. பேசுறோம்னு சொல்லு அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீ அழுதா என்னால வந்து தாங்க முடிய மாட்டேங்குது. நீ தயவு செஞ்சு அழுகாத அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாரி என்னோட லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. பட்டு ஃபீல் பண்ணாத விடு அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாரி என்கிட்ட பேர் கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லி தான் வந்து அனுப்பிச்சாங்க. இங்கேருந்து தான் அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் இங்க இருந்தா தானே தெரியும். இங்க உள்ள வர்றவங்களுக்கு தான் வந்து அதோட விஷயம் புரியும். உங்க க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நாமலாம் ஒண்ணும் கெட்டவங்க கிடையாதே பாரு. நீ எதுக்கு வந்து யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வந்து ஃபீல் பண்ணாத. நம்மளுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன பேசினாலும் இப்போ ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல வந்து உங்க வீட்ல இருந்து உங்க அம்மாவோ, அண்ணாவோ என்ன பேசினாலும் நான் நின்னுட்டு நான் அத வந்து கேட்பேன். என்ன அடிச்சாலும் நான் வந்து அத வாங்கிக்கிறேன். அப்படிங்கிற மாரி வந்து இப்போ கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சுது. நாம வந்து தப்பு பண்ணல. நாம ஏன் பயப்படணும்? ஸோ நான் வந்து கடன் கூட வந்து வாங்க மாட்டேன் யார்கிட்டயுமே அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சுது. அதே மாரி இது வந்து கேம் இல்லல்ல அப்படிங்கிற மாரி பார்வதி வந்து கேட்க, சத்தியமா இதெல்லாம் கேமே கிடையாது. ஏன்டி கேமுன்னு சொல்றவன் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற வரையும் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா இது வந்து எப்படி கேமாக இருக்க முடியும்? அப்படியெல்லாம் வந்து கிடையாது. இது கேம் இல்ல. ஸோ நீ வா, நீ ஹாப்பியா இரு. நம்ம என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து இப்போ பார்வதிக்கு வந்து ஒரு ஊக்கம் குடுத்து ஃபைனலா இப்போ தான் வந்து பார்வதி வந்து நார்மலா வந்து சரி ஓகே பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரீ டாஸ்க்ல வந்து என்ன சொன்னாலும் நம்ம அத வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இப்போ திரும்பவும் வந்து நார்மலா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க லவுடா. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரீ டாஸ்க்கு ஒரு நரேட்டிவ் வந்து இப்போது செட் ஆயிடுச்சு. இந்த சீசன்ல ரொம்ப ஃப்ளாட்டா போயிட்டு இருந்தது. என்னடா ஃப்ரீ டாஸ்க் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாரி இருந்தது. பட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இதுவரைக்கும் வந்து இவங்க 2 பேருமே கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பற்றியெல்லாம் வந்து பேசினதே கிடையாது. பட் இன்றைக்கி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கமருதீன் வந்து சொல்லிட்டாரு. ஸோ உங்க அம்மா கேட்டாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே சொல்லிடு அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால் கொஞ்சம் ஷோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.